எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து எஸ்எஸ் ஷாப்பிங் இதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னடா இது போட்டிருக்காங்க அப்படின்றது நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க. நான் வந்து ஒரு ரீசெல்லர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஷாப்பிங் இதில் நான் எல்லாமே போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சாரீ ஆர்டர் வந்தது. நான் வந்து ஆர்டர் எடுத்து ஒரு 10 சாரீ, இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் 10 சாரீ ஆர்டர் வந்தது. குரூப்பாக எல்லாருமா சேர்ந்து கட்டுறதுக்காக கேட்டிருந்தாங்க. ஆர்டர் எடுத்து நாங்கள் வந்து இங்கே சென்னை இல்லையா, சென்னையிலேருந்து ஆர்டர் எடுத்து டேரெக்டாக அவங்களோட அட்ரஸ்க்கே வந்து ஆந்திராவுக்கு எங்களோட ரிலேஷன் இது அவங்க தான் அது கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அனுப்பினேன். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொரியர் அனுப்பியாச்சு. கொரியர் போன வாரம் நாங்கள் சண்டே கிடையாது, சாரி, மண்டே அன்றைக்கி டிஸ்பேச் பண்ணினாங்க. அது வந்து போய் தான் வாங்கியிருக்காங்க. உங்கள் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க, நீங்களே வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் பார்சல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கேயே அவங்களுக்கு 2 ஓட்டை இருக்கவே வந்து அவங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க. இவங்க கிளாஸ் டைமிங்கிறதுனால அது ஃபோன் அட்டன் பண்ணாதனால ஸ்கூலுக்கு அந்த பார்சலை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்கூலில் இருந்து தான் இந்த ஆர்டர் வந்தது. ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. அந்த பார்சலை பார்த்த பிறகு இந்த மாதிரி 2 ஹோல் இருக்கிறத பார்த்த பிறகு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. ஃபோட்டோவும் அனுப்பி வச்சாங்க. இப்போ வந்து பார்சல் இங்கே கடையிலேருந்து அனுப்பும்போது நல்லபடியாக தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நான் அந்த கடையில் வந்து தொடர்ந்து நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இவங்க ரிசீவ் பண்ணினதும் ஒரு பக்கம் தப்பாக இருக்கலாம். இருந்தாலும் கொரியர்லையா இங்கே நடுவில் இந்த மிஸ்டேக் கொரியர் ஆஃபீஸில் நடந்ததா என்னன்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கொரியர் ஆஃபீஸில் நடந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட இது. ஏன்னா என்ன பார்சல் இதுன்னு ஓப்பன் பண்ணுறதுக்காக ரொம்ப டைட்டாக இருக்கவே கிழிச்சு பார்த்துருக்காங்க, வரல. அதுக்கப்புறம் கத்திரிக்கோலை வச்சு 2 பக்கமாக ஓட்டையை போட்டிருக்காங்கனால அதில் வந்து ஒரு 2 சாரீ வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு என்னோடய லாபம்ன்றது எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இப்போ நான் நஷ்டத்துக்கு யாரையுமே நான் குறை சொல்ல முடியாது இல்லையா. என் சைடு மட்டும்தான் நான் தான் அதை பொறுப்பேற்றுக்கணும். அதனால தான் இது மாதிரி கொரியர் நடத்துகிறவங்க கொஞ்சம் இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் யாருமே இது மாதிரி பண்ணிடாதீங்க தயவுசெய்து. நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணும்போது இது எங்களுக்கு நஷ்டமாக அமையுது. தயவுசெய்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க.